நானும் இது வரைக்கும் ஒரு 10 டைம்ஸ் ஆச்சு ஒரு டயட்டை ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக 1 வீக் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணதே கிடையாது. நீங்களும் என்ன மாதிரி 1 வீக் டயட் ஃபாலோ பண்ணுறாளா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இந்த டயட் டைப்ஸ்லாம் இருக்கே, 1 இல்லை 2 இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. கீட்டோ, லோ கார்ப், இன்டர்மிட்டன்ட், மெடிட்டரேனியன் அப்படின்னு என்னென்னமோ இருக்குது. ஆனால் எனக்கு இதில் எது கரெக்டான டயட், இதில் நான் எது சூஸ் பண்ணும் அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கா? நீங்கள் எது வேணால் ஃபாலோ பண்ணலாங்க. ஆனால் அதுக்கெலாம் முன்னாடி உங்களோட டயட்டீஷியனை ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிடுங்க. இந்த 5 கொஸ்டின்ஸை மட்டும் உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா எந்த டயட்டை வேணால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலாம். என்னென்ன கொஸ்டின்ஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, நீங்கள் எடுத்துக்கிற டயட் உங்கள் ஒர்க் அவுட்டுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குதான்னு பார்க்கணும். நம்பர் 2, இது தாங்க இருக்கிறதுலே முக்கியமான கொஸ்டின்ஸ். நம்மளோட டயட்டும் லைஃப் ஸ்டைலும் மேட்ச் ஆகுதான்றதையும் பார்க்கணும். நம்பர் 3, கரெக்டாக இந்த டயட் இருக்கும் போது தான் ஐஸ்கிரீம், பர்கர், பீட்சா இதெல்லாம் சாப்பிடணும் போல நமக்கு தோணும். ஆனால் இந்த மாதிரி கிரேவிங்ஸ்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமான்றதையும் நம்ம யோசிக்கணும். நம்பர் 4, நம்ம ஒரு டயட் பிளானை போட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னா அந்த டயட் பிளானை சேஞ்ச் பண்ணாம கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண முடியுமானோ யோசிக்கணும். நம்பர் 5, எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸும் எடுக்காம ஒரு ஹெல்தி டயட்டை நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றதையும் யோசிக்கணும். என்னங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு நானும் கண்டிப்பா இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வெரிஃபைட் ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மைண்ட் அண்ட் மாம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.